ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்மணி அன்புடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டேன். இனிமேல் நான் டெய்லி வீடியோ போட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கண்மணி அன்புடன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி அன்புக்கு டை கட்ட சொல்கிறாங்க. உடனே கண்மணி கட்டிட்டு ஒரே ரொமான்ஸாக இருக்குது. உடனே அன்பு கண்மணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லத்த அவருக்கு நான் டை கட்டி விட்டேன் அப்படின்னு. நீ டை கட்டி விடுற, அவன் உன்னைய கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஐயோ அத்தை நான் இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி. அம்மா நானும் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி அப்படின்ட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு அன்போட அக்காவையும் அண்ணன் ஒய்ஃபையும் காட்டுறாங்க. என்னென்னா, இவ பார்வை போயிடுவான்னு பார்த்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா அப்படின்னு. ஆமாம் அண்ணி அப்படின்னு. நான் நாத்தனா யாருன்னு அவளுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா. ஆமாம் இந்த வீட்டோட மூத்த மருமகன் யாருன்னு நானும் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. 2 பேரும் போய் கண்மணிகிட்ட என்ன பண்ணுற அப்படின்னு. டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கண்மணி சொல்கிறாங்க. சமையல் கட்டில் என்ன பண்ணுவாங்க, சமைச்சிக்கிட்டு இருக்கேன் என்னவா அப்படின்னு. எனக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு அன்போட அக்கா சொல்கிறாங்க. உடனே அவள் இன்னும் அன்போட அண்ணன் ஒய்ஃப் எனக்கு சிக்கன் ஃப்ரை சாப்பிட்ணும் போல் இருக்குது. அப்படியா, நீ போய் எடுத்துகிட்டு சமைச்சு தரையா அப்படின்னு. நான் இன்றைக்கி வெஜ்ஜு தான் சமைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, இல்லாட்டி கடையில் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. நான் என்ன சமைக்கிறேனோ அதை தான் நீங்கள் சாப்பிட்ணுன்ற மாதிரி கண்மணி திமிரா பேசிட்டு போயிடுறாங்க. நீங்கள் பார்த்த கண்மணி வேறு, இப்போ இருக்கிற கண்மணி வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் டென்ஷன் ஆகுறாங்க. உடனே சிவகாமி அவங்க மாமியார்கிட்ட போய் அன்புக்கு கொடுத்த 15 நாள் ஜோசியர் கொடுத்த கெடு இன்னையோட முடிஞ்சிருச்சு, அதுக்கு சாந்தி முத்தம் ரெடி பண்ணலாமா அத்தை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எதுக்கு அவசரப்படுறேன், நான் போய் ஜோசியரை நேரில் போய் பார்த்துட்டு என்னன்னு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னா. நேரில் பார்க்குறது நீங்கள் எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும், நீங்கள் இருங்க நம்ம ஃபோனில் பார்த்து விசாரிச்சுக்கலாம், நான் போகிறது உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி ஆஃபீஸில் கிராசரி ஐட்டம் வாங்குறதுக்காக அன்பிட்ட சைன் வாங்க வராது. இதெல்லாம் அவங்க அப்பா பார்த்துட்டு, நீ எதுக்கு சைன் போடுற, நான் தான் இருக்கேன்ல, நீ இனிமேல் எந்த வேலையும் செய்யக்கூடாது, உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி. என்ன பெரியப்பா, அண்ணன் தானே எப்பயுமே சைன் பண்ணுவான், நீ காட்டுற அவன் எதுவுமே செக் பண்ணாமல் சைன் பண்ணுவான், அதெல்லாம் அவன் என் மேலே இருக்கிற நம்பிக்கையெல்லாம் இது பண்ணுறான் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிட்டு அது அன்போட அப்பாவே சைன் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. என்ன பாட்டி நடக்குது அப்படின்ட்டு கார்த்தி கேட்குறான். அவன் தான் கண்மணி பிரிவால் குடிச்சிட்டு இந்த மாதிரி ஆஃபீஸில் வேலை செய்யாமல் இருந்தாலும், அதனால நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அன்பு ஒரே அப்செட் ஆகிட்டாங்க. அப்செட் ஆனனேவோ சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கண்மணியை அவங்க அக்காவும் அவங்களும் லாக் பண்ணிடுறாங்க. எப்படியோ கண்மணி வெளியே வந்துடுறாங்க. வெளியே யார் ஒரு வேளை ரூம் கத்தி கத்தி பார்க்குறாங்க. அன்பு கால் பண்ணி பார்த்தோன்னே சரி வாங்க அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. டோர் உடனே இவங்க 2 பேருமே தெரியாமல் திறந்து விட்டுறாங்க. அன்பு வந்தோடனே சரி வாங்க சாப்பிட்லாம், இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க கண்மணி. இன்றைக்கி எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன எபிசோடுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க.